ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தா உள்ளம் கனியுமே காணார உம்மை காணுங்க எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு லெந்தனும் காலங்களை எங்களுக்கு நீர் தந்தருளி அந்த லெந்தனும் காலங்களின் கடைசி வாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் கட்டளை வியாழனாக இந்த நாளை ஆசரிப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற மாபெரும் பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதே போல் ஒரு நாளிலே ஆண்டவரே எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு இருந்து நம்முடைய கடைசி பந்தியை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உட்கொண்டவராக இருந்து அந்த பண்டிகையை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும் வண்ணமாக அது எங்களுக்கு கட்டளையாக கொடுத்த நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே அந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்கிறதை நாங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்த்து தொடர்ந்து ஆண்டவரே இந்த பந்திக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் சீர்படுத்திக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தொடர்ந்து எங்கள் யாவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிலைவேறும் தேவனே நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுமினின்று பாமலை 103வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 103 என் அருள்நாதா இயேசுவே என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில் என் மீட்பர் சிலுவையால் வேறெதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவோ ஆதியால் தகாததென்று தள்ளுவேன். கைதலை காலிலும் ஏதோ பேரன்பும் துன்பமும் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ முள்மொழியும் ஒப்பற்றதே. சராசரங்களனைத்தும் அவன்புக்கு ஏமாந்தீர என் ஜீவன் சுக செல்வமோ என் நேசருக்கு பாத்தியம். மாந்தகு மீட்பர் கசியா சமாதித்தேந்த இயேசுவே உமக்கு என்றோ தாசனாய் மாசோ சிரமுண்டாகவே. ஆமென்.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தார், எங்கள் மக்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு கொள்ளாமல் தீவிரத்தை கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் அவரது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேர்தலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பின்னிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் அவற்றையோ எங்களது பார்த்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, மனிதரிடத்தில் உருக்கமாக அன்பு கூர்ந்த தயவுள்ள பிதாவே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டின மகா தாழ்மையை எல்லா மனிதரும் பின்பற்றும்படி அவர்களை எங்களுடைய மாம்ச தேகத்தை தரித்து கொள்ளவும் சிலுவையின் மரணத்தை உத்தரிக்கவும் அவரை அனுப்பினீரே. அவர் காட்டின பொறுமையை நாங்கள் பின்பற்றி நடக்கவும் அவருடைய உயிர்த்தெழுதலை பங்குள்ளவர்களாகவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். சபையார் அமருவோம். வேத பாடங்கள் வாசிக்கப்போம். முதலாம் வேத பாடம், அதை தொடர்ந்து நிருப வாக்கியத்தை வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 முடிய, 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனங்கள் முடிய. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கைகளின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தோம். அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என்ன நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. 1 Corinthians chapter 11 verses 23 to 32. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கொள்வதே இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் வந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பாடும் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from the book of St. John, chapter 13, verses 12 to 17. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். சீஷருடைய கால்களை இயேசு கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்து இருக்கிறபடினால் இவைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்றார் என்பது கிறிஸ்துவே வானத்தையும் பூமியையும் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிதானுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜனிக்கின்றவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கின்றவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமளிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கனிமறியார் நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் பரமளிக்கிறே பிதாவினார் உயிரோடு மரித்தல் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனுமாய் பிதாவோடு குமாரன் கூட தொழில் சோதனையுமாய் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான புஸ்தகத்தில் விசுவாசிக்கிறேன். ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்த உயிர்த்தெழுதலும் மறுமைக்கிற ஜீவனுக்காக காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. செய்திக்கு ஆயத்தமாக நின்றவாறே பாமாலை 108வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 102, பாவநாசர் பட்ட காயம் என்கிறதான பாமாலை 108வது பாடல் 108. பாவநாசர் பட்ட காயம் நோக்கே தியானம்
நச்சகாய ஆறுதலுமுள்ளதே இரத்தவெள்ளம் பாய்ந்ததாலே அன்பின் வெள்ளமாயிற்று. தேவநேச அதினாலே மானிடர்க்கு தோன்றிற்று. ஆனி பாய்ந்த மீட்பர் பாதம் தஞ்சம் என்று பற்றினே. அவதேவ்ய நேசமுக அருள் வீச காண்கிறேன். பாசத்தால் என் நெஞ்சம் பொங்கி துக்கத்தால் கலங்குவேன். அவசாவால் துக்கமாறி சாகா ஜீவ அடைந்தேன். சிலுவையை நோக்கி நிற்க உமதருள் உன்னதே. நெஞ்சில் பட சமாதானம் பெறுவேன். சிலுவையடியில் நிற்பதே பாக்கியம். சோதத்திரு முகத்தினில் காண்பேன் திவ்ய உருவம். உம்மை நான் கண்ணார காண விண்ணில் சேரும் அளவோ. உம்மை ஓயா தியானம் செய்ய என்னை ஏவி அருளும். ஆமென். John chapter 13 verse 15. நான் உங்களுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி என்ன செய்தேன்? காண்பித்தேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நீடிய நிச்சய நாமத்தினாலே இன்னொரு மாலை வேளையில் இந்த கட்டளை வியாழன் ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இதை போல் ஒரு ராத்திரியிலே காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு அமர்ந்திருந்து இந்த ராபோஜனம் என்கிறதான பந்தியை அவர் நமக்கு நியமித்த தேவனாக இருக்கிறார். அதை நியமித்து இதை நீங்கள் நினைவு கூறும்படி
என்று நம்மை நினைவு கூறுவதற்கு அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ரிமெம்பர் இட் அப்படின்ட்டு அவர் நம்மள்கிட்ட சொல்லுகிறவராக இருக்கிறார். எதை ரிமெம்பர் செய்ய வேண்டும், எதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதான் யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி என்ன செய்யுங்க, இதை என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க. நான் எப்படி செய்தனோ அதை போல நீங்களும் என்ன செய்யுங்க, செய்யுங்க. அப்போ அந்த ராத்திரியில இயேசு கிறிஸ்துவானவர் எதை செய்தவராக இருக்கிறார்? What did Jesus do over the night in the Passover? அப்போ இந்த பஸ்கா பண்டிகை குறித்து அல்லது இந்த ராபோஜனத்தை குறித்து 4 சுவிசேஷ வாக்கியமே நமக்கு குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. மத்தேயு 26 மார்க் 14 லூக்கா 22 யோவான் 13 என்கிறதான 4 சுவிசேஷ வாக்கியத்திலுமே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கடைசி ராத்திரியிலே சீஷர்களோடு ராபோஜனம் இருந்ததை அவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த ராபோஜனம் இந்த பஸ்காவுக்கு ஆயத்தப்படும்படியாக இந்த ராபோஜனம் பண்ண வேண்டும் என்றால் முதலாவது என்னென்ன காரியங்கள்லாம் தேவையாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாங்க, அதோடு சேர்ந்து 12 சீஷர்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இப்போ இந்த பஸ்காவை கொண்டாடுவதற்கு, இந்த ராபோஜனத்தை கொண்டாடும்படியாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அறை என்ன செய்கிறது, தேவையாக இருக்கிறது. அறை மாத்திரம் தேவையில்லை, அவர்கள் உட்காரும்படியாக அழகான மேஜை என்ன செய்கிறது, தேவையாக இருக்கிறது. அவர்கள் உண்ணும்படியான இருக்கிறதான பதார்த்தங்கள், அந்த அப்பங்கள் தேவைப்படுகிறதாக இருக்கிறது, திராட்சை ரசம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. சில நேரங்களில் இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமாக கசப்பான கீரைகளை என்ன செய்கிறார்கள், வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல உட்காருவதற்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் தேவை இருப்பது மிகவும் அவசியமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆகவேதான் லூக்கா 22 நாம் பார்ப்போம் என்றால் இயேசு ஆனவர் இந்த லூக்கா 22 8 பேதுருவையும் யோவானையும் அழைத்து அவர் சொல்லுகிறார், நாம் பஸ்காவை புசிக்கும்படியாக நீங்கள் போய் அதை நமக்கு என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்க, அதை நமக்கு என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுறாங்க. உடனே இந்த சீஷர்கள் பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் எப்படி ஆயத்தம் பண்ண, நாங்கள் எங்கே போய் என்ன செய்ய, அறையை தேட, நாங்கள் எங்கே போய் என்ன செய்ய இந்த செட்டிங்லாம் பண்ண அப்படின்ட்டு கேட்கும்போது தான் இந்த லூக்கா 22 10 இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் நகரத்தில் என்ன செய்யுங்க, பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடத்தை சுமக்கிறவர்கள் ஒரு மனுஷன் என்ன செய்யறான், உங்களுக்கு எதிராக போவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டில் என்ன செய்யுங்க, நீங்க போங்க. ஒருத்தர் என்ன செய்வான், நீங்கள் நகரத்திற்குள்ளாக போனோடனே தண்ணீர் சுமந்து கொண்டு போகிற ஒரு மனிதன் என்ன செய்வீங்க, காண்பீங்க, அவனுக்கு பின்பாக என்ன செய்யுங்க, போங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். சார், இப்போ இந்த நபர் யாராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதத்திலிருந்து அநேக காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இந்த தண்ணீரை கொண்டு செல்கிற மனிதன் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவானவருடைய சீஷனாகிய மார்க் என்கிற நபராக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். இவன் எங்க கொண்டு போகிறான் என்றால் அவனுடைய வீட்டுக்காக தான் என்ன செய்கிறான், அவன் கொண்டு போகிறவனாக இருக்கிறான். இயேசுவானவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சீஷர் யார் அப்படின்னா இந்த மார்க் என்கிறதான சீஷர். அந்த மார்க் என்கிற சீஷர் அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான ஒரு சீஷர் என்னதில்ல கிடையாது. எதற்கு அப்படின்னா முக்கியமாகவே இந்த மார்க் என்கிற பெயரை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம், இது ஒரு ரோம பெயராக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த காலத்துல 2 பேர் இருக்கிறது. இவனுடைய முழு பேர் வந்து ஜான் மார்க் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுகிறது, கூறப்படுகிறது. இதை நீங்க எங்க வாசிக்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் 12 வாசிக்கும் போது மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானினுடைய தாயாகிய மரியாளில் வீட்டில் என்ன செய்தாங்க, வந்தாங்க அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இவனுடைய கலாச்சாரம், இவனுடைய பின் வாழ்க்கை வம்சங்கள் எப்படியாக இருக்கிறது என்றால், இவன் யூதனாக இருக்கிறான், ஆனால் கிரேக்கரோடும் ரோமர்களோடும் அதிக தொடர்புள்ளவனாக அந்த கலாச்சாரத்தில் உடையவனாக என்ன செய்கிறான், காணப்படுகிறான். ஆகவே இவன் ரொம்ப பிரபலமானவன் இல்லை, ஆனால் இவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், இவன் வீட்டார் ஐஸ்வர்யவான்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஏனென்றால் எருசலேம் பட்டணத்துல வீடு இருக்கணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் என்ன செய்யாது, இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா அதே அப்போஸ்தலர் 12 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கின் தாயாருடைய வீட்டுல தான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சென்றதற்கு பின்பதாக அநேக ஜனங்கள் வந்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, கூடி கொள்கிறவர்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ நகரத்துல இருக்கிறதான இந்த வீடு, எருசலேம்ல இருக்கிறதான இந்த வீடு நல்ல பெரிய ஒரு வீடாக இருக்கிறதாக என்ன செய்யலாம்
தான் நம்ம பார்க்கலாம். இது மார்க்குடைய வீடு என்பதை நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இது மாத்திரம் அல்லாமல் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க் 14ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 14 அதிகாரம் 51 52வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த ராத்திரியில இயேசு கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு, அவர் பிடிக்கப்பட்டதற்கு பின்பு அங்க கூறப்படுகிற காரியம் என்ன வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போட்டுக்கொண்டு இயேசு பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாக அவனை விட்டு என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறவனாக இருக்கிறாங்க. இந்த குறிப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த சுவிசேஷ பாடத்தில் என்ன செய்யப்படாது, கூடப்படாது. மத்தேயு எழுத மாட்டாங்க, லூக்கா எழுத மாட்டாங்க, யோவான் என்ன செய்ய மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஆனா மார்க் மாத்திரம் தான் என்ன செய்யறாங்க, எழுதுகிறான். இங்க மார்க் யாரை குறித்து எழுதுறான்னா தன்னை குறித்து என்ன செய்கிறான், எழுதுகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் இந்த எருசலேம்ல இருந்து இந்த கெத்செமனே ஆனது மிகவும் தொலை தூரமாக, என்ன மிகவும் சமீபத்தில் என்ன செய்கிறது, அது காணப்படுகிறது. இந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறபடினால இந்த இயேசுவானவரை பிடித்து கெத்செமனேயிலிருந்து அவர் கொண்டு போகப்படும் போது இந்த மார்க் என்ன செய்கிறான், பின்தொடர்ந்து போகிறவனாக இருக்கிறான். பிடிக்கப்பட்ட உடனேயே அவன் நேரடியாக நகரத்திற்குள்ளாக ஓடி போகிறவனாக இருக்கிறான். மற்ற சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, கடலோரத்தில் என்ன செய்யறாங்க, வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்க. உடனடியாக வீட்டுக்கு போறதற்கான சௌகரியம் வெறும் மார்க்குக்கு மாத்திரம் தான் என்ன செய்தது, காணப்பட்டதாக இருந்தது. அப்போ இந்த மேல் வீட்டு அறை அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே செட் பண்ணப்பட்டாச்சு. மார்க்கினுடைய வீடு அங்க வேண்டியதான மேஜை என்ன செஞ்சாச்சு, அழகாக போட்டாச்சு. அந்த பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டியதான பதார்த்தங்கள் எல்லாமே என்ன செய்கிறது, ரெடியாக இருக்கிறது. இப்போ கேள்வி என்னவென்றால், இயேசுவானவர் என்ன செய்தார்? அதை தான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. இப்போ ஒருத்தர் எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதற்காக? ஏன்னா ஒரு முறைமை இருக்கிறது. என்ன முறைமையாக இருக்கிறது என்றால், இந்த போஜனத்தை அவர்கள் முன்னுவதற்கு முன்பதாக கால்களை கழுவ வேண்டும் என்கிறதான ஒரு முறைமை என்ன செய்தது, யூதர்களுக்கு உள்ளது, யூதர்களுக்கு இருந்தது. இப்ப சீஷர்கள் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எந்த முறைமையாக இருந்தது, ஏதோ ஒரு கட்டாயமாக சடங்காக அப்படின்ட்டு என்னது இல்லை, கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம ரோட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல டார் ரோடு என்ன செய்கிறது இருக்கிறது, அல்லது நல்ல சிமெண்ட் ரோடு என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல பாலைவனமாக இருந்த அந்த காலங்கள்ல மண் ரோடு தான் அதிகமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த மண்ணில் அவங்க சாண்டல் எல்லாம் போட்டு நடந்து வந்தா அந்த மண்ணினுடைய தூசி, அந்த மண்ணினுடைய அழுக்கு எல்லாமே கால்கள் என்ன செய்கிறது, சேர்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் உட்காரும் போது அந்த மேஜையில உட்காருகிறதான மேஜை நம்ம டைனிங் டேபிள் மாதிரி இருக்கவே இருக்கிறது. அந்த மேஜை எப்படியாக இருக்கிறது, அந்த சம நிலைமையிலிருந்து கொஞ்சம் மேலாக தான் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆகவே அவர்களுடைய கால்களை அவர்கள் என்ன செய்யறாங்க, முன்பாக வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த அழுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உண்ற பதார்த்தங்கள் எதுலையுமே என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் காலை கழுவது அவர்களுடைய வழக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா, யார் இந்த காலை கழுவாங்க, யார் இந்த காலை கழுவாங்க? அவர்களுடைய முறைமையின்படி யார் கழுவாங்க என்றால், அந்த வீட்டில் இருக்கிறதான வேலைக்காரர்கள் இதை என்ன செய்வாங்க, கழுவாங்க. வேலைக்காரர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் தான் வேலைக்காரர்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்வாங்க, கால்களை கழுவுறது அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இது மிகவும் தரை குறைந்த ஒரு வேலையாக என்ன செய்கிறது இருக்கிறது, மிகவும் கீழ்த்தனமான ஒரு வேலையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. யாரும் இதை செய்யக்கூடாத அளவுக்கு வேலைக்காரர்களும் அடிமைகளும் மாத்திரமே அந்த சமுதாயத்தில் செய்ய வேண்டும், வேற யாருமே இதை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்தாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை யாரையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா, காலை கழுவணும் அப்படின்னா நமக்கு என்னது இருக்காது, ரொம்ப கூச்சலாம் என்ன செய்ய மாட்டோம், படமாட்டோம். சில நேரத்தில் காலை கூட என்ன செஞ்சிடலாம், நம்ம கழுவிடலாம். ஏனென்றால் அது நீங்க கால் ஒரு காலை கழுவினீங்க உங்களுக்கு நித்தியராஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே என்ன செஞ்சிருவோம், நம்ம கழுவிடுவோம். அதுலலாம் என்னதுல பெரிய விஷயமும் இல்லை. ரெண்டாவது, நம்மளுடைய கால்கள் என்ன செய்கிறது, அழகாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குளிக்கிறோம், நல்ல பாதுகாக்கிறோம், நல்ல ஷூ போடுறோம், நல்ல சாண்டல் போடுறோம், நல்ல ஒரு சுகமான ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு கால்களை கழுவணும் அப்படின்னா அதற்கு இன்னைக்கு எப்படி சமானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மத்தியில் இருக்கிறதான இந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணுகிறவர்கள் எப்படியாக இருக்கிறாங்க, அந்த வேலையானது எவ்வளவு தரை கீழ்
மத்தியிலான வேலையாக இருக்கிறது. கிளீன் பண்றவங்க இல்ல, ஆனா வேலை அந்த வேலையானது மிகவும் என்னதாக இருக்கிறது, தரக்குறைவான வேலையாக இருக்கிறது. அந்த வேலையை போலதான் இந்த கால்களை கழுவுகிற வேலையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆனா இப்போ சீஷர்கள் எப்படியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ளாக ஒரு போட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. என்ன போட்டி ஓடிட்டு இருக்கு? லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அண்டியும் தங்களில் எவன் பெரியவன் என்பதை அவர்களுக்குள்ளாக வாக்குவாதம் என்ன செய்தார்கள். போட்டி என்ன போட்டியாக இருக்கிறது, யாரு பெரியவன் என்கிறதற்கான ஒரு பெரிய போட்டி அவர்களுக்குள்ளாக மனதில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய 3வது பஸ்கா பண்டிகை. 3 ஆண்டு அவர் இருந்தார். எல்லா ஆண்டிலும் என்ன செய்வாங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இது 3வது ஆண்டாக அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த 3வது ஆண்டில் இருக்கிறதான, இந்த 3rd இயர்ல இருக்கிறதான ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்குள்ளாக ராஜாவாக என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். இப்ப பவனியாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜனங்கள் எல்லாரும் ஓசனா என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாடி ஆர்ப்பரித்து அவரை ராஜா என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, கூப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த ராஜாவினுடைய நெருங்கின தொண்டர்கள் யார் என்பதுதான் அவர்களுடைய மைண்ட் செட்ல என்னது இருக்கு, யாரு ராஜாவுக்கு நெருங்கினவர்களாக இருக்கிறாங்க, யார் உயர் பதவியில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கேள்வியாக இருந்து ஒருவர் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார், வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தையும் தண்ணீரையும் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் இயேசு என்ன செய்தார். சீஷர்கள் யார் என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவானவரே எழும்பினாரு. அவர் என்ன செய்தார், தன்னுடைய வஸ்திரத்தை களைத்து அந்த தண்ணீரை எடுத்து கால்களை கழுவி சிலையினால் என்ன செய்தார், துடைக்க. இயேசு கிறிஸ்துவானவர் யாருமே செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனிதனும் செய்யக்கூடாத காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்தவராக இருக்கிறார். மார்க் என்கிறதான சீஷனுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மார்க்குக்கு கூட அதை செய்யணும் அப்படிங்கிறதற்கான எண்ணம் வராதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. யாருமே செய்யக்கூடாத காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார். பேதுரு சொல்லுகிறான், இல்ல ஆண்டவரே, நீர் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆனா இயேசு அதுக்கு பிரதித்திரமாக சொல்லுகிறாரு. வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் நீ என்ன செய்வாய், யாருமே செய்யக்கூடாத முதலாவது காரியமாக அவர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதான கோட்பாடுகளை உடைத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமுதாயம் சொல்லுது, இந்த வேலையை ஒரு அடிமைதான் செய்ய முடியும், ஒரு வேலைக்காரன் மாத்திரமே செய்ய முடியும் என்கிறதான கோட்பாடை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், உடைக்கிறவராக இருக்கிறார். 2வது காரியமாக யோவான் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவர்களை கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால் நீங்கள் எல்லோரும் என்ன நடக்குது, அங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த கால்களை கழுவும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறார். பேதுரு சொல்கிறார், நீ முழுவதுமாக என்ன செய்யும், கழுவும். அவர் சொல்றார், இல்லை, நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, கால்களை மாத்திரம் தான் கழுவணும் அப்படின்ட்டு சொல்லுகிறாரு. அதற்கு பின்பதாக சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்க, சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும். யார் சுத்தமா இல்லை, யூதாஸ் காரியத்தையே அவர் என்ன செய்ய போகிறவராக இருக்கிறாரு, காட்டி கொடுக்க போகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தில் சொல்கிறார், உன் சத்ருவை என்ன செய், சிநேகி. உன்னை பகைக்கிறவர்களுக்காக என்ன செய், ஜெபம் என்ன செய், பண்ணு அப்படிங்கிறாரு. அதை காட்டிலும் இந்த 2வது காரியமாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சத்ரு, தன்னுடைய எதிராளிக்கு
அவர் சேவையை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மதமும் கற்றுக் கொடுக்காத ஒரு காரியம், எந்த தேவனும் செய்யாத ஒரு காரியம் என்றால் எதிராளிக்கு சேவை செய்வது என்பது எளிமையான காரியம் இல்லவே இல்லவே. பலவிதமான மதங்கள் உலகத்தில் இருக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது? அஹிம்சாவை நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. என்ன சொல்லுகிறது? ஒருத்தங்க கூட பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க கூட என்ன செய்யாத, சண்டை போடாத அப்படின்ட்டு என்ன செய்கிறது? சொல்லிக் கொடுக்கிறது. சில மார்க்கம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் என்ன செய், கர்ணகாமி, கர்ணகாமி. நீ சண்டை போட்டா அப்படின்னா உன்னுடைய சுயம்தான், உன்னுடைய இருக்கிறதான சமாதானம் தான் என்ன செய்யும், விட்டு போகும். ஆகவே நீ என்ன செஞ்சிரு, கொஞ்சம் தூரமா என்ன செஞ்சிரு, ஒடுங்கி போயிரு. சில மதங்கள் சொல்லி கொடுக்கிறது என்னது, எதை விதைச்சாலும் அதை என்ன செய்யணும், அறுக்கணும். ஆகவே என்ன செஞ்சிரு, போட்டுரு. எதிராளி வந்தான் அப்படின்னா அவங்க கூட என்ன செஞ்சுக்கோ, சில நேரத்தில் சண்டை போடுறதும் தப்பு இல்லை அப்படின்ட்டு பல மதங்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லும்போது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் 12 சீஷர்களுடைய கால்களையும் அவர் என்ன செய்தவராக இருக்கிறார், கழுவினவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். யோசிச்சு பார்ப்போம். நாளைய தினத்துல இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில அறையப்படுகிற நாளுக்கு முக்கிய காரணமா இருக்கிற அந்த மனிதன், ஒருவேளை நம்ம அந்த ஸ்தானத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம பண்ணியிருப்போமா? நிச்சயமா என்ன செஞ்சிருக்க மாட்டோம், பண்ணியிருக்க மாட்டோம். எதிராளியை அமர வைத்து அந்த எதிராளிக்கு எல்லா சீஷர்களுக்கும் எந்த கணத்தையோ எந்த மரியாதையோ எந்த விதத்தில் அவர் சீஷராக வைத்திருக்கிறாரோ அதே போல எந்த பாகுபாடு இல்லாதபடிக்கு தன்னுடைய எதிராளிக்கும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், சேவையை செய்கிறவராக இருக்கிறார். சேவை என்ன செய்கிறவராக இருக்கிறார். டெரிச் பிரான்ஹாஃபர் என்றதான தேவ மனிதன் சொல்கிறார், love for the enemy is the most radical demand of the gospel. எதிராளியை நேசிப்பது சுவிசேஷத்தின் மிக தீவிரமான கோட்பாடாக என்ன செய்கிறது இருக்கிறது, மிக தீவிரமான ஒரு தேவையாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது. It is the supreme test of Christian faith. அது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அல்லது அது கிறிஸ்தவ விசுவாசியின் மிக உயர்வான சோதனையாக என்ன செய்கிறது. ஒரு பெரிய சோதனை நமக்கு அப்படின்னா என்ன, அது எதிராளியை நேசிப்பது. இங்க ஒரு ஸ்டெப் தாண்டி எதிராளிக்கும் தேவன் அதே சேவையை என்ன செய்கிறவராக இருக்கிறார். உலக பிரகாரமான இருக்கிறதான சமுதாய கோட்பாடை அவர் உடைக்கிறார். ரெண்டாவது காரியமாக எதிராளிகளுக்கும் அவரை காட்டி கொடுக்கிறதான அந்த யூதாஸ் காரியத்திற்கும் அவர் அதே சேவையை செய்தவராக இருக்கிறார். மூன்றாவது காரியமாக இப்போ வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். 14வது வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ என்ன செய்வீங்க, நீங்க என்ன செய்வீங்க, கழுவ. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்க பார்த்து என்ன சொல்லுகிறீங்க, நீங்க யார் என்று சொல்லுகிறீங்க, போதகர் என்று சொல்லுகிறீங்க, ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்க. அது சரிதான், நான் அவர் தான், நான் உங்களுடைய போதகர் தான், நான் உங்களுடைய ஆண்டவர் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா போதகரும் இந்த ஆண்டவரும் நீங்க என்ன செய்யறீங்க, இப்படிப்பட்ட மேன்மையில இருக்கணும் என்று நினைக்கிறீங்க தெரியுமா, உங்களுடைய கண்ணோட்டத்தையே நான் மாற்றும்படியாக உங்களுடைய கால்களை நான் என்ன செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக தேவன் நம்மளுடைய கண்ணோட்டத்தை அவர் மாற்றுகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆமா, அவர் ஆண்டவர் தான், அவர் போதகர் தான், அவர் தீர்க்கதரிசி தான், அற்புதத்தை செய்தவர் தான், பவனியாக வந்த ராஜாவாக தான் இருக்கிறார். அது எல்லாமே சரிதான், அது எல்லாமே சரிதான். இருப்பினும் இந்த தேவனுடைய ராஜ்யமானது நம்ம உலக கண்ணோட்டத்தை போல காணப்படுகிறதாக இல்லை. அதை காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினவராக இருக்கிறார். வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதிகளுக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாயாக
ஆளுகிறார்கள் என்றும் அவர் இருக்கிறவர்கள் தாங்கள் கீழே இருக்கிறவர்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறவர்களாக அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை கடினமாக அவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதான் 43ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, உங்களுக்கோ அப்படி இருக்கல் ஆகாது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது என்று தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறவராக இருந்து 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல சொல்லுகிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை என்ன செய்கிறார் கொடுக்கும்படியாக. எவன் இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல காணப்படுகிறானோ அவன் ஜீவனை விருப்பப்பட்டு அல்லது அவன் சேவை செய்கிறவர்களை விருப்பப்பட்டு அவன் அதிகாரி, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதான அந்த சான்றிதழை தெரிவிக்கும்படியாக தேவன் அழைக்கல. ஆனா இங்க தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணோட்டமே எல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே மாறிட்டு. அதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இட் இஸ் அப்சைட் டவுன் கிங்டம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்சைட் டவுன் என்ன செய்வாங்க கிங்டம் அப்படின்ட்டு, யார் முதன்மையாக இங்க உலகத்துல இருக்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துல கடைசியாகவும், யார் இந்த உலகத்துல கடைசியாக இருக்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துல முதன்மையாக என்ன செய்கிறான் காணப்படுகிறவனாக இருக்கிறான். எவனிடத்துல இங்க அதிகாரம் இருக்கு, என்னிடத்துல வல்லமை இருக்குன்னு சொல்லுகிறானோ அவனிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது காரியம் என்ன, அவன் சேவை செய்யும்படியாக, தியாகம் செய்யும்படியாக, அதிகாரத்தை அல்ல அன்பை காண்பிக்கும்படியாக, சேவை மனப்பான்மையை சேவிக்கும்படியாக, பெருமை அல்ல தாழ்மையை தரித்து கொண்டு தேவனிடத்துல சார்ந்திருக்கும்படியாக தேவன் இந்த கண்ணோட்டத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார் மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் போதித்தார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த போதனையை அவர்களுக்கு என்ன செய்தார் என்ன செய்தார் காண்பித்தார். இது உங்களுக்கு மாதிரியாக இருக்கு அப்படின்ட்டு சொன்னார். அப்படி சொல்லிட்டு தான் இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு என்ன செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் போதித்தார், இயேசு கிறிஸ்துவானவர் அதை செய்து காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே மரித்தபடினாலே அதை செய்வதற்கான வல்லமையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமையை தான் இந்த கர்த்தருடைய ராபோஜனத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த சமுதாயத்தின் கோட்பாடுகளை உடைத்தாரோ, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக தன்னுடைய சத்ருவுக்கு சேவை செய்தாரோ, எவ்வாறாக இந்த கண்ணோட்டத்தை மாற்றி செய்கைகளை செய்தாரோ, அதை போல செய்வதற்கு பலனை அளிக்கிறது தான் இந்த கர்த்தருடைய ராபோஜனமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதற்குள்ளாக பங்கு பெறுகிற நாம், இதற்குள்ளாக இதை உட்கொள்ளுகிற நாம், அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அப்பமாகவும் திராட்சரசமாகவும் உட்கொள்ளுகிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாய், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க. இதுதான் புதிதான கட்டளையாக இருக்கிறது என்கிறதை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ராபோஜனத்தில் என்ன செய்தார், நியமித்தவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ராபோஜனத்திற்குள்ளாக நாமும் கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக அந்த ராபோஜனத்திலே சிஷ்யருடைய கால்களை கழுவி சமுதாயத்தின் கோட்பாடுகளை உடைத்தார். சமுதாயம் வேற கோட்பாடுகளை வைத்திருக்கிறது, இதெல்லாம் யாருமே செய்யக்கூடாது செய்ய முடியாது என்று நினைத்திருக்கிற காரியங்களை நாம் செய்யும்படியாக, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படியாக, சத்ருவை நேசித்து அவருக்கு சேவை செய்யும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிறதான கண்ணோட்டங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். நான் படித்தவன், நான் ஞானமுற்றவன், என்னிடத்துல செல்வம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, நான் எல்லாத்திலும் சிறந்தவன், இதெல்லாம் உலகம் என்ன செய்யும் நமக்கு சொல்கிறதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இது எல்லாமே நேர்மாறாக என்ன செய்கிறது, மாறுகிறதாக இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கும்போது மாத்திரமே நாம் ஒருவரில் ஒருவர் மெய்யான அன்பை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பாக்கியத்தை இந்த கர்த்தருடைய ராபோஜனம் நம் யாவருக்கும் தந்தருளி தொடர்ந்து அவருக்குள்ளாக நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
போவாரோ